வணக்கம். நிருதி சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஜிதின் என்பவருடைய இயக்கத்தில் பாசல் ஜோசப், நஸ்ரியா, அகிலா, மனோஹரி போன்றோர் நடித்த சூக்ஷ்ம தர்ஷினி என்கின்ற மலையாள திரைப்படத்தில் விமர்சனத்தை பார்ப்போம். இந்த திரைப்படம் சென்ற வருடமே திரையில் வந்தது. ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. இப்பொழுது திரைப்படம் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஒளிபரப்பாகின்றது. இதோடைய கதை என்னவென்று பார்த்தால், பக்கத்து வீட்டில் இருக்கிற கொஞ்சம் வயசான அம்மா, அவங்களுடைய மகன் அவர் என்னமோ அடைத்து வைத்திருக்காரோ இல்லை ஏதோ தீங்கு செய்ய போகிறாரோ என்கின்ற ஒரு சந்தேகம் அவங்க பக்கத்தில் இருக்கிற நஸ்ரியாவுக்கு வருகின்றது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள முற்படுகின்றார். அது என்ன ஆனது என்பதுதான் படத்துடைய சின்ன கதையை சற்று விரிவாக பார்ப்போம். நஸ்ரியா அவருடைய ஹஸ்பண்ட், ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை, இவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த தெருவில் இன்னும் ஒரு 2-3 பெண்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருக்காங்க. நஸ்ரியாவுக்கு என்னென்ன நடக்குது அக்கம் தெரிந்து கொள்வது ரொம்ப ஆசை. ஒரு வேலைக்கு போவதற்கும் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது நஸ்ரியாவுடைய பக்கத்து வீடு ரொம்ப நாளாக பூட்டி இருக்கின்றது. அந்த வீட்டிற்கு யாரோ ஒரு குடி வருகின்றார். யார் என்று பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் தான் பாசல் ஜோசப் வருகின்றார். அவரும் அவருடைய தாயார், வயதான தாயாரும் வருகின்றனர். அப்ப கேட்குறாங்க, என்ன ரொம்ப நாளாக காணும், இப்போ அவனை சின்ன வயசுல பார்த்தது அப்படின்னு பக்கத்துல கேட்குறாங்க. ஆமாங்க, இப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் மறதி வியாதி வந்துருக்குது. அதனால இங்கே பக்கத்துலேயே டவுன் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியும் என்பதனால் இங்கே வந்திருக்கேன் என்று சொல்லி வருகின்றார். ஸோ இவங்களும் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. இவங்க திங்ஸ் எடுத்து போகிறது எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் போக 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 இவங்களுக்கு என்னவென்றால், அந்த அம்மா ஏதோ ஒன்றை மறைத்து கொண்டு துயரமாக இருப்பது போலவும், வெளியில் சொல்ல முடியாமல் தவிப்பது போலவும் இவன் நஸ்ரியாவுக்கு தோன்றுகிறது. ஸோ என்ன கேட்கலான்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம். அவங்களுக்கு நல்ல மனசுலதான் அவங்க கேட்க அவங்க முயற்சி செய்கின்றார். ஆனால் நஸ்ரியாவால் அந்த அம்மாவிடம் தனியாக பேச சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் வாசல் எப்பவுமே கூட இருக்கின்றார். இவங்க யாரா கிட்ட பேசினா அவர் பார்த்துக்கிறாரு. அதே போல பேசினாலும் அந்த அம்மா எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் அப்படியேதான் பார்க்குறாங்க, இது பண்றாங்க. ஆனால் உள்ளத்தில் ஏதோ ஒரு தவிப்பு இருப்பது இவனுக்கு தெரிய வருகின்றது. இதுதான் போதுங்க. இப்ப அப்படியே இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஆர்வ கோளாறு. ஸோ இவங்க பாஸ் இல்லாத சமயத்துல உள்ள போயிட்டு பார்ப்போம் அந்த மாதிரி ட்ரை பண்றாங்க. ஏனென்றால் ஒரு சமயம் அவங்க அம்மா காணாமல் போய் விடுகின்றார் அந்த அம்மா. ஏனென்றால் அவருக்கு அந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்குங்களா, மறதி நோய் இருப்பதனால அவர் எங்கேயோ நடந்து போயிட்டார் என்று எல்லாரும் சொல்கின்றனர். தேடி பார்க்குறாங்க, அப்புறம் கண்டுபிடிச்சு கொண்டு தராங்க. ஸோ இப்படி ஒன்று இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இன்னும் சீன்ஸ் போக 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 என்னன்னா, ஒருவேளை அந்த அம்மாவுடைய உயிருக்கே ஆபத்தோ என்று நமக்கு தோன்றுகிறது. அதாவது இவங்களுக்கு நஸ்ரியாவுக்கு தோன்றுகிறது. அப்ப அந்த அம்மாவை பார்க்க இன்னமும் முயற்சி பண்றாங்க, என்னதான் நடக்குது பேசுறதுக்கு. மறுபடியும் அந்த அம்மா தொலைந்து போகின்றார். ஸோ இதற்கப்புறம் என்ன ஆனது என்பதை நீங்கள் படத்தில் பார்த்தால் உங்களுக்கே தெரியும். அடுத்து ஒவ்வொரு துறையாக பார்ப்போம். திரைக்கதை முழுவதுமே நஸ்ரியாவுடைய அந்த ஆர்வத்துல தான் போகுது. அவங்களோட செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் இல்லைங்களா, அது எல்லாமே கதையை நகர்த்தி கொண்டே போகின்றன. இது ஃபுல்லா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிலாம் இல்லாம அங்கங்க ஹியூமரும் நிறைய வருகின்றது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்கின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் காமெடியாக வருகின்றது. நமக்கே இவர் ஓவரா நினைக்கிறாரோ என்று தோன்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா சில சமயத்துல இல்லை, இவர் நினைக்கிறது உண்மையாக இருக்குமோ என்ற மாதிரி திரைக்கதை மிகவும் அழகாக இறுதி வரையில் நமக்கு எந்த விதமான நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு எடுத்து செல்கின்றனர். கடைசியில ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கின்றது. நடிப்பு என்று வரும்பொழுது நஸ்ரியா, அகிலா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இருப்பாங்க இல்லைங்களா, நஸ்ரியாவோட நடிப்பு மிக மிக பிரமாதம். அதாவது அடுத்த வீட்டில் இருக்க தெரிஞ்சுக்கிறது முதல்ல ஆரம்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆர்வம் இல்லைங்களா, பிக் பாஸ் பார்க்குற மாதிரி. அதற்கு பிறகு அந்த அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்குமோ என்று தெரிந்த பிறகு அந்த அம்மாவை காப்பாற்ற முனையும் பொழுது அவர்களுடைய முயற்சி, அது அவங்க ஒரு ரிஸ்க் எடுத்து நிறைய செய்யறாங்க. எல்லாவற்றிலுமே நஸ்ரியாவோட நடிப்பு மிகவும் அற்புதமாக உள்ளது. பாசல் ஜோசப் அவங்க அம்மாவை ஒரு திருட்டுப்பாறை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவங்க அம்மாவை கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கு நடிப்பு என்று பெரிதாக இல்லை என்றாலும் அவருடைய ரோலை அவர் மிகவும் அழகாக செய்திருக்கின்றார். குறிப்பிடத்தக்க இன்னொரு யார் என்றால் அந்த அம்மா. அந்த அம்மா பாத்தீங்கன்னா சமனா ஒன்றும் இல்லை, அப்படி பேசாம தான் இருக்கணும். ஆனா அந்த முகத்துல நமக்கு இந்த கன்ஃபியூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க நல்லாதான் இருக்கான்ற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க.
எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரி சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பிரஷன்லெஸ், உணர்ச்சிகள் இல்லாத ஒரு முகமாக படம் முழுவதும் நடித்திருக்கின்றார். ஆனால் கடைசியில் அந்த சஸ்பென்ஸ் வெளிவரும் பொழுது நமக்கு ஒரு ஒரு திகைப்பூட்டும் விதமாக அவருடைய கேரக்டர் இருக்கின்றது. நன்றாக நடித்திருக்கின்றார். டைரக்ஷன், இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், அதே சமயத்தில் ஹியூமரஸ், நன்ற நடிப்பு, திரைக்கதை நன்றாக அமைத்து எல்லாவற்றிலும் அவர் தன்னுடைய திறமையை அழகாக வெளிக்கொண்டிருக்கின்றார். நன்றாக ஒரு டைரக்ட் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். இப்பொழுது இது ஹாட்ஸ்டார், டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஒளிபரப்பாகின்றது. ஸோ படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்னும்போது நமக்கு முதல்ல இந்த பணம் அந்த விஷயம் நமக்கு கிடையாது. நீங்கள் அது ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நடிப்பிற்காகவும் கதைக்காகவும் கடைசி வரும் அந்த ஒரு சஸ்பென்ஸ் திருப்பத்திற்காகவும் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பாருங்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்கள். இறுதி சேனல்களை செய்யாமல் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.